மண்டி போட்டுட்டாரு. எங்கள் கையை விடாமல் அவர் கீழே மண்டி போட்டு எங்கள் கையை இப்படி பிடிச்சிட்டு அப்படி எங்களுக்கு ஆறுதல் சொன்னார். நான் இருக்கிறம்மா, அழுவாதீங்க அப்படின்னாரு. நாங்கள் அழுதோம். எங்கள் கையை பிடிச்சிட்டு, உங்களுக்கு நான் இருக்கம்மா, ஒரு அண்ணனா, ஒரு மகனா, ஒரு தம்பியாக அவங்க கூட என்றைக்கு நான் இருப்பேன் அப்படின்னு எங்களை ஆறுதல் படுத்தினார். அப்புறம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் தம்பி ஃபோட்டோவை அவர்கிட்ட காமிச்சோம். அவர் இப்படியே ரொம்ப நேரமாக வச்சு அவனை பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்புறம் நாங்கள் அழுகவும் இப்படி மண்டி போட்டுட்டார். எங்கள் கையை விடாமல் இப்படி தரையில் இப்படியே எங்கள் கையை பிடிச்சிட்டு அவர் இப்படி உட்காந்தா எப்படி இருக்குங்க, சேர்லேருந்து வந்துட்டார். இங்கே அவருக்கு உட்காரலாம் இல்லைங்க, நின்றுக்கிட்டே தாங்க இருந்தார். நான் உள்ள போகிறப்போ நின்றுட்டு தான் இருந்தார். அவர் உட்காரலாம் கிடையாது. எங்களை ஆறுதல் படுத்திட்டு எங்களை உட்கார சொன்னார். உட்காருங்கன்னா நாங்கள் இப்படி உட்காந்தோம். அவர் கீழே மண்டி போட்டு எங்கள் கையை இப்படி பிடிச்சிட்டு அப்படி எங்களுக்கு ஆறுதல் சொன்னார். நான் இருக்கிறம்மா, அழுவாதீங்க அப்படின்னாரு. ரெண்டாவது அங்கே நாங்கள் பெருசாக பேசலாம் முடியல, அழுக தான், வேறு ஒன்றும் நாங்கள் அவர்கிட்ட பெருசாக பேசலை. அப்புறம் கூட வந்தவங்க தான் பாப்பாவுக்கு வேலையை தான், அந்த பையனும் இல்லை, அப்பாவும் இல்லை, அவன் தான் குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி பொண்ணுக்கு மட்டும் ஒரு வேலையை தான் போட்டு கொடுங்க, நீ அந்த பொண்ணு தான் இவங்களை பார்க்கணுன்னு அந்த ஒரு வார்த்தை மட்டும் கூட வந்தவங்க சொன்னாங்க. எங்களுக்கு என்ன சொன்னார்? அதுக்கு ரெஸ்யூம் கொடுக்க சொன்னார். ரெஸ்யூம் கொடுத்துட்டு போமா, நான் பார்க்குறேன் அப்படின்னாரு. மற்றது குழந்தைக்கு போன இடத்துல உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சு. பெரிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு. ஆனால் நல்லா தான் இருந்தால் நாங்கள் போகிறப்ப அங்கே போனோன்னே காதில் லைட்டாக ரத்தம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஏதோ புண்ணு இருந்திருக்கும் போல இருக்குது. கரெக்டாக 2 மணிக்கு உடம்பு முடியாமல் ஆகிடுச்சு. நாங்கள் ஃபோன் பண்ணி ஹோட்டலில் ஏதோ டாக்டர் இருப்பாங்க, எங்கள் கூட ஒரு ஆம்புலன்ஸில் டாக்டர் வந்தா அப்படி அவர் வந்து பார்த்துட்டு டாக்டர் தான் இங்கேருந்து ஆம்புலன்ஸே வந்துச்சுங்க. அதாவது டிவிக்கு அவங்க டாக்டரே வந்தாங்க எங்களுக்கு பார்க்குறக்கு. அவர் வந்துட்டு சொன்னார், நீங்கள் வேறு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லவும் நீங்கள் வெளியே டாக்டரை கூட்டிகிட்டு போய் பாருங்கன்ட்டாங்க. அவங்க ஒரு 25 கிலோமீட்டருங்க அங்கேருந்து எங்களை கார் வச்சு கூட்டிகிட்டு போய் எமர்ஜென்சி கூட்டிகிட்டு போய் எல்லாம் பண்ணி டாக்டரை பார்க்க வச்சு, காது டாக்டர் 2 பேர் வந்தாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பார்த்தா உள்ள புண்ணு மாதிரியோ கீரல் மாதிரியோ புண்ணு மாதிரியோ இருக்குது, ஜவ்வெல்லாம் நல்லா இருக்குன்ட்டாங்க. மருந்து கொடுத்துட்டு போனாங்க. திருப்பி ஒரு குழந்தை டாக்டரை வர வச்சு மறுபடியும் அவனுக்கு காய்ச்சலுக்கு ஒரு மருந்து வாங்கிட்டு மறுபடியும் அந்த டாக்டரையும் பார்த்துட்டு எங்களை 5:30 மணிக்கு கொண்டு வந்து திரும்ப ரூமில் விட்டாங்க. நாங்கள் எவ்வளோ காசுன்னு கேட்டோம். சத்தம் அதெல்லாம் இல்லைம்மா, நீ கம்முனு இருங்கம்மா அப்படின்னு சொல்லி சத்தம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போங்கம்மான்ட்டாங்க. நாங்கள் போயிட்டோம். அதுக்கப்புறம் காலையில் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணாங்க. நாங்கள் உள்ளே போனோன்னே சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் அந்த ஹாலுக்கு வந்தோம். அந்த நாள் நாங்கள் அவர்கிட்ட பேச முடியல, குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிறனால. அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்குது குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு. அவரும் கேட்டார், குழந்தை இப்போ எப்படிமா இருக்குது, உடம்பு நல்லா இருக்கா நாங்கள். அதனால் பெருசாக எங்களால் பேச முடியல. போனோம், பேசுகிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. அவரை பார்க்க எங்களால் முடியல, ஏன்னா ரொம்ப உடஞ்சி போயிருக்கார்.